கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் விரும்புகிறது என்ன? உண்மையை கர்த்தர் விரும்புகிறார். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நாம் கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை அவர் உடைக்கிறார். ஒருவேளை யாருனால என்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் நம்ம கர்த்தருக்கு உண்மையாக நடக்கும் பொழுது அவர் நம்ம பிரியப்பட ஆரம்பிக்கிறார். அவர் நம்ம பிரியப்படப்பட நம்ம அன்பு கூற அதிகமாய் ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் தடைகள் மாறுகிறதாக இருக்கிறது. கர்த்தர் எதை வெறுக்கிறார்? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அநேக காரியங்கள் வேதத்தில் கர்த்தருக்கு அருவருப்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பொய்யை கர்த்தர் விரும்புவதில்லை. என் அருமை சகோதரனை சகோதரியை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நான் பொய் பேசுகிறேன்னா, என் உதடுகள் பொய்யை சொல்லுகிறதா? சிலர் பாருங்கள், சும்மா அப்படியே சரளமாக போய் பேசிடுவாங்க. அவங்களுக்கு என்ன, அது ஒரு ஹேபிட்டே ஆகிப்போகும். எதை கேட்டாலும் பொய் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக பொய் பேசுகிறவர்கள் அருவருப்பானவர்கள், ஆனால் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இந்த நாளில் நாம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாதையில் நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ நாள் பாடுகள், எவ்வளோ நாள் வாழ்க்கையில் தோல்வி, எவ்வளோ நாள் இன்டர்வியூன்னு போயிட்டு திரும்பி வந்துட்டுருப்போம். எவ்வளோ நாள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மை போகாமல் இருக்கோம். உன் இருதயம் உண்மை உள்ளதாய் இருக்கிறதான். தேவனுக்கு முன்பதாய், மனிதனுக்கு முன்பதாய், உன் உறவுகளுக்கு முன்பதாய் நீ உண்மையாக இருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, ஆனால் உறவுகள் மத்தியில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நட்புகள் மத்தியில் உறவுகள் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அவங்க மத்தியில் பொய் பேசுவாங்க. அவங்களோடு கூட நட்பு பாராட்ட மாட்டாங்க. நட்பு இல்லாதபடிக்கு நீ உண்மையோடு கூட நடக்க முடியாதுல்ல. ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்னைக்கு யார்கிட்டெல்லாம் நீ கோவப்பட்டு சண்டை போட்டியோ, இன்றைக்கு அவர்களோடு கூட மனம் ஒப்பரவாகி நான் உண்மையாக நடப்ப ஆண்டவரே ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் என் ஆண்டவர் எடுத்து போடுவார். என் ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பவே செய்யாது. கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கிற தடைக்கல்களை மாற்றுவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. உண்மையானவர்கள் உமக்கு பிரியமானவர்கள். உண்மையாய் நடக்கிறவனுக்கு நீர் நன்மை செய்கிறவர். உண்மையாய் நடக்கிறவர்கள் உமக்கு மிகவும் அன்பானவர்கள், பிரியமுள்ளவர்கள். இந்த நாளிலும் நான் இனி உண்மையாய் நடப்ப ஆண்டவரே, நான் என்னுடைய உத்தமத்தில் நினைச்சேன், இனி நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து உண்மையாய் நடப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரமதை செய்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.